ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் ஜாவாவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கோடோட, ஓகேவா? ஸோ க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் வந்து கம்பைலருக்கு இண்டிகேட் பண்ணும். அதாவது அந்த கிளாஸுடைய ஆப்ஜெக்டை வந்து பிட்வைஸ் காப்பி பண்ணுறதுக்காக இந்த க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், ஒரு புக் கிளாஸ் இருக்குது. அது வந்து க்ளோனபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது ஒரு மார்க்கர் இன்டர்ஃபேஸ். அதாவது கம்பைலருக்கு அது இன்ஃபார்ம் பண்ணும், இண்டிகேட் பண்ணும். இது வந்து பிட்வைஸ் காப்பி பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம், க்ளோன் மெத்தட். இந்த மெத்தட் தான் ரொம்ப முக்கியமான மெத்தட். நம்மளுடைய புக் ஆப்ஜெக்டை இது வந்து க்ளோன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் இதில் ஆட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கிறோம். க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் க்ளோன் மெத்தடை இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆப்ஜெக்ட் க்ளோனிங்னா என்ன எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா? அதில் நீங்கள் வேல்யூஸில் செட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோன் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. நீங்கள் க்ரியேட் பண்ண புக் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்லேருந்து அதே மாதிரி ஒரு எக்ஸாக்ட் காப்பி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த கிளாஸ், எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து க்ளோன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸ் கண்டிப்பாக வந்து இந்த க்ளோனபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ளோன் மெத்தட் அதில் இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கோட் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா புரியும் அப்போது. ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா, டிசைன் இந்த புக் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆத்தர் நேம், புக் ஐடி நான் செட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது லைன் நம்பர் 26 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே தான் நம்ம எக்ஸாக்ட் காப்பி கிடைக்க போகுது, க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் புக் டாட் க்ளோன் நான் கால் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டை எடுத்து அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு புதிய ஒரு நியூ காப்பி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி நமக்கு காப்பி ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இப்போ இதை நான் டீபக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். க்ளோன் மெத்தட் நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் டாட் க்ளோன் கால் பண்ணி நம்மளுக்கு ஒரு காப்பி ஆப்ஜெக்ட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட், இது வந்து காப்பி ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாக்டாக ஒரு காப்பி கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம க்ளோன் மெத்தடை இதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.